ஹலோ கைஸ், இன்னைக்கு நெக்ரோமான்சர் மான்வாவோட எபிசோட் 43 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க, ஏன்னா அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹாங்கை பற்றி தான் சொல்கிறாங்க. நம்ம ஹாங்கு கேம் மாஸ்டராக இருந்தாலும் ஸ்டார்டிங்கில் ஒரு டம்மியான கார்டை தான் அவன் தேர்ந்தெடுத்திருப்பான். அது ஏன்னு கேட்டால் சில பேர்லாம் பேசுகிறாங்க, அதில் வந்து பொண்ணோட ஃபோட்டோ வந்திருக்கும், அதனால தான் அதை ஏற்றிருப்பானே. ஆமாம், நீ ஒரு கேம் மாஸ்டர் தானே உண்மையிலேயே? ஆமாம், உனக்கு என்ன தெரியாதா? அதுக்கும் மேல உனக்கு அவ்வளவு தைரியமா? இந்த மாதிரி ஒரு பர்சன்லாம் இதை பத்தி பேசவே கூடாது. உனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்ல, நீ இன்டர்நெட் கேஃபேக்கும் வந்ததே இல்ல, உன்ன மாதிரி ஒருத்தன் எப்படி என்ன அப்படி சொல்லலாம்? இது நம்ம ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா? அங்க அப்படியே அவன் கஷ்டப்படுறான். எனக்கு சொல்லப்போனா ஃப்ரெண்ட்ஸே இல்ல, அதுக்கு காரணம் நான் என்னோட லைஃபோட பிஸியா இருந்தேன். இதுக்கப்புறம் நம்ம ஹான் அங்க சொல்றான், எனக்கு வந்து உண்மையை சொன்னா கேமை பத்தி எனக்கு ஸ்டார்டிங்ல அவ்வளோக்கும் தெரியல, அதனால தான் நான் வந்து தெரியத்தனமா அந்த மாதிரி கார்டை ஏத்துட்டேன். நான் இப்போ ஒரு கேம் வந்திருக்குல, இதை பத்திலாம் எனக்கு நல்லாவே தெரியும். சரி ஹான், அப்ப பிரச்சனை இல்லை, நீ அதை பத்தி சொன்னா நல்லா இருக்கும், ஏன்னா அப்பதான் நம்மளால ஜெயிக்க முடியுமே. அதுக்கப்புறம் நம்ம ஜீசு சாங்கோ இவங்க ரெண்டு பேரும் வேவ்ரன் சொல்லியா பறந்து வேற ஒரு இடத்துக்கு போறாங்க. ஹான் சொல்லியிருப்பான், உண்மையை சொன்னா பைரட்ஸை கம்பேர் பண்ணா கிட்ட மொபிலிட்டி ரொம்ப அதிகமா இருக்கு, ஏன்னா நம்ம கிட்ட வேவ்ரன்ஸ் அது இருக்கு. அவங்க பறந்து வர அந்த இடத்துல எந்த விதமான மாஸ்டர்ஸும் இருக்கிற மாதிரியும் இல்ல. அங்க சாங்கு வந்த செகண்டே நம்ம சாங்குவை ஏதோ ஒரு விஷயம் அப்படியே பிடிக்குது. அங்க சிஸ்டம்லயும் நோட்டிஃபை ஆகுது. 100 செகண்டுக்கு நம்ம சாங்குவால எதுவுமே பண்ண முடியாது, உன்னோட சமனிங்காலையும் மூவ் பண்ண முடியாது. எல்லாத்தையுமே ஹாங் ஆல்ரெடி சொல்லியிருப்பான். நீங்க பேஸ பிடிக்கிற மாதிரி இருக்கும், ஏதாச்சும் பஸ்ல சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். நான் யோசிச்சு கூட பார்க்கல இந்த ஹான் இவன் வந்து ரொம்ப திறமசாலியா இருக்கான். இதுல ஜீசுக்கு புரியுது கண்டிப்பா அவங்க வருவாங்கன்னு. இதையும் ஹாங் ப்ரிடிக்ட் பண்ணி சொல்லிட்டான். அவங்களோட நம்பர்ஸ் ரொம்ப அதிகமா இருக்குல்ல, கண்டிப்பா நிறையவே ஆளுங்களோட வருவாங்க. அதே மாதிரி அங்க நிறைய ஆளுங்க நம்ம ஜீசுவை நோக்கி வராங்க. கிட்ட 71 செகண்டோ ஏதோதான் இருக்கு. சீக்கிரம் அவங்க 2 பேர் தான் இருக்காங்க, நம்மளால கொல்ல முடியும். அங்க ஜீசுவை நோக்கி அவங்க செம்ம வேகமா வராங்க. ஜீசுவும் யோசிக்கிறான், நம்ம ஒரே ஒரு மின்சம் தான், அது வரைக்கும் நான் ப்ரொடெக்ட் பண்ணாலே வேலை முடிஞ்சது. அவங்க வராங்களே, அந்த வேகத்துல ஜீசு தாக்குறா. அவங்களோட கதையும் அங்கேயே முடியுது. இதனால ஜீசுக்கு 10,000 கோல்டு கிடைக்குது. பைரட்ஸ் ஆளுங்களும் நம்ம ஜீசுவை சுத்தி வளைச்சு பிடிக்கலான்னு ட்ரை பண்றாங்க. ஆனா இதுமே ஜீசு முன்னாடி வேலைக்கு ஆகல. என்னதான் சுத்து போட்டாலும் ஜீசு விட்டுன்னு எல்லா பக்கமும் வெட்டி விடுறான். இருக்கிற நிறைய பேர் பயந்தே போயிடறாங்க. இது என்ன பொண்ணா இல்ல மாஸ்டரா? இந்த பொண்ணை பிடிச்சா வேலைக்கு ஆகுது, நம்ம டைரக்டா அந்த நெக்ரோமான்சர் அவனை பிடிக்கலாம். சாங்குவை நோக்கி போறாங்களா? நம்ம ஜீசு இன்னொரு பயங்கரமான ஸ்கில்ல ஆக்டிவேட் பண்றா. இந்த ஸ்கில்லால ஒரு சின்ன மூமெண்ட்டையும் அவளால டிடெக்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு ஸ்கில் விவரமா யூசருக்கு அவங்க எங்க இருக்காங்க அது தெரிஞ்சாலே போதும். சாங்குவை கொல்லலான்னு அவங்க போறாங்களா? ஆனா ஜீசு விடவே இல்லையே, அசால்ட்டா கொண்டுறா அவங்க 2 பேரை. இருக்கிற மத்தவங்கள கத்துறாங்க, இது வேலைக்காவதுன்னு நினைக்கிறேன், எல்லாருமே ஒரே டைம்ல தாக்குங்க, ஏன்னா இதனால அதோட கதையை முடிக்க முடியும். ஆனா அதுவும் அங்க வேலைக்காவல. சைடு ஜெனரலும் ஒரு மிகப்பெரிய படையை உருவாக்கி இருக்காரு. அந்த ஜெனரல் என்ன யோசிக்கிறாருன்னா, இப்போ நம்ம கிட்ட ஒரு பெரிய படையே இருக்கு, இது போதும் அந்த நெக்ரோமான்சரை தோக்கடிக்கிறதுக்கு. என்னோட நம்பிக்கை என்னன்னா, ஆளுங்க யாருக்கிட்ட அதிகமா இருக்காங்களோ உங்களால தான் இங்க ஜெயிக்கவும் முடியும். நம்ம இப்போ கேப்சர் பண்ண போற அந்த பேஸ் இது வந்து ஏதான் வயசுல இருந்தே ஒரு கேம் மேல ஒரு காசு இருந்திருக்கும், அதுல ப்ரொஃபஷனலா மாறணும்னு இவர் ஆசைப்பட்டிருப்பாரு. ஆனா வளர்ந்தக்கு அப்புறம் தான் தெரியுது அது ரொம்ப கஷ்டமான கேம், அதெல்லாம் முடியாதுன்னு. ஆனா உலகம் இப்படி மாறி போனக்கு அப்புறம் அது ஒரு ஈஸியான விஷயமா இருக்கும். அதனால எனக்கு கிடைச்ச அந்த வாய்ப்பை நான் விட போதில்ல, இது எனக்கான வாய்ப்பு இப்படின்னு ஆளு யோசிக்கிறாரு. ஆனா அதுக்குள்ள அவருக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வந்து ஆல்ரெடி அவங்க ஆக்குப்பை பண்ணிட்டாங்க, உங்களால அதை அடைய முடியாது. இதை கேட்ட ஒரு ஆடி போயிடறாரு. ஏன்னா இதனால உங்களோட ஸ்ட்ரென்த் உங்களோட டிஃபென்ஸ் எல்லாமே 30% 5% ஏறுது. அதுக்குள்ளேயேவா ஒரு லக்கா இருக்கும் அப்படின்னு அவரு யோசிக்கிறாரு. ஹுவாங் வந்து ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டான், கண்டிப்பா ஒரு பேஸ் வந்து போகதான் போகுதுன்னு. ஆனா இவங்களுக்கு திரும்ப ஒரு அதிர்ச்சி என்னன்னா, நம்ம ஹீரோ ரொம்ப அங்க கேப்சர் பண்ணிட. இதனால அவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. சேவை இவங்க கேப்சர் பண்ணலாம்னு யோசிச்சிருப்பாங்க, அதையும் நம்ம ஹீரோ புடிச்சிட்டான். அட இங்க என்னதான் போயின்னு இருக்கு, அவங்க நம்மளுக்கு முன்னாடி எப்படி எடுக்கிறாங்க? பிரியாவோட சோல்ஜர்ஸ் ரொம்ப கம்மி தானே, எப்படி அவங்களால இதை பண்ண முடியுது? ஜெனரலுக்கு ஒண்ணுமே புரியல இங்க என்னதான் போயின்னு இருக்குன்னு. நீங்க கவலைப்படாதீங்க, நம்ம திரும்பவும் அட்டாக் பண்ணலாம். அங்க அட்டாக் பண்ணிட்டா அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அந்த பேஸ் வந்து நம்மளுக்கே கிடைக்கும். இதனால குவாங் அங்க எல்லார்கிட்டயும் ஆர்டர் கொடுக்கறான், சீக்கிரம் வந்து விடக்கூடாது, நம்ம தாக்கணும். அங்க மத்த ஏரியாஸ் அவங்க பிடிக்கலான்னு ஓடி போறாங்க. ஆனா அங்க என்ன ஆச்சரியம்னா, அந்த இடம் முழுக்க ஒரு மாஸ்டர்ஸோட டெட் பாடிஸா இருக்கு. இதை பார்த்தோன்னே நம்ம லீடருக்கு புரியுது, அடடே அவன் வந்து திரும்பவும் வந்துட்டான்டா, அந்த நெக்ரோமான்சர் அவன் வெடிக்க வைக்கணும் தான் இப்படி பண்ணிருக்கான். அங்க இதனால வேற பக்கம் ஓட பாக்குறாங்க. பின்னாடி தப்பிக்கலான்னு பார்த்தாலும் பின்னாடியும் அதே நிலைமை தான். இவங்களால முன்னாடியும் போக முடியல, பின்னாடியும் போக முடியல. போல பசங்களா, உங்களை நான் என்ன பண்றது? வேற வழி இல்லாம அங்க இருக்கிற மேஜர்ஸை வச்சு அவன் எல்லாத்தையுமே எரிக்க சொல்றான். அதே மாதிரி அவங்க பண்றாங்களா? இந்த சைடு எல்லாமே வெடிக்க ஆரம்பிக்குது. கிரிஃபன் ரைடர் அந்த பொண்ணு சொல்றான், இதுக்கப்புறம் எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சுன்னா அவங்க இங்கதான் வருவாங்க. அதுக்கப்புறம் ஹாங்கு நம்ம என்ன பண்றது? கொல்லப்படாதமா, எல்லாமே என்னோட பிளான் படி தான் போயின்னு இருக்கு. நம்மளுக்கு சிம்பாலிக்கா தெரியுது எங்கெல்லாம்
இடிக்குதோ அதெல்லாம் அவங்க இருக்காங்கன்னு நம்ம ஒரு கேமோட ஒரு ரூல் மாதிரி தான் அவங்க வசமா மாட்டிக்கினாங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த மாஸ்டர்ஸோட டெட் பாடியை எரிக்கிறாங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு அவங்களோட மானா தான் அங்க ட்ரெயின் ஆயினே இருக்கும். வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம வந்து விட்டு ஓடிடலாம். டேய், நம்ம பேஸ விட்டு ஓடிட்டா அவங்களுக்கு பேஸ் போயிடும்ல, அதுக்கப்புறம் நம்ம தோத்த மாதிரி ஆச்சுல. இல்ல, ஏன்னா நம்ம ஒன்னும் ஜெயிக்கிறதுக்கு ஒன்னும் இங்க பாக்கல. நம்ம வந்து அவங்களோட ரிசோர்ஸஸ முடிஞ்ச அளவுக்கு வேஸ்ட் பண்றோம். அதே மாதிரி நம்ம கிட்ட ஈக்குவலான அமௌண்ட்டுக்கு பேஸ் இருந்தாலே போதும். பண்ற வேலைகளால அந்த ஆப்போனன்ட் இன்னமும் கடுப்பாகணும். ஆக மொத்தத்துல நம்ம ஹாங் என்ன பண்ண ட்ரை பண்றான்னா அவங்கள எமோஷனலா உடைக்க தான் ட்ரை பண்றானே. அங்க மத்தவங்களும் வர அவங்களும் கத்துறாங்க, பாஸ் நம்மளோட பேஸ நம்மளால பார்க்க முடியுது, யாரோ ஒருத்தங்க இருக்காங்க பாஸ். அங்க ஹாங்கு தான் நிக்கிறான். அட, இந்த டேகர் ஹோல்டர் ஆச்சு இவன். முட்டாள் பைரட்ஸ், நீங்க ஃபைனலி வந்துட்டீங்க போல. வந்து எந்த விதமான பிரயோஜனமும் இல்ல, ஏன்னா உங்களோட சோர்சஸ் எல்லாமே வேஸ்ட் ஆயிடுச்சு. ஏன்னா நீங்க தேவையில்லாம எல்லாத்தையும் எரிச்சிருக்கீங்க. இந்த இடத்துல அந்த நெக்ரோமேன்சர் அவன் கூட இல்ல, உங்களுக்கு மூளைன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? இல்ல மானா, எல்லாத்தையுமே நீங்க வேஸ்ட் ஆயிட்டீங்க. மா, என்னடா நீ சொல்ற? நம்ம ஹாங்கு முடிஞ்ச அளவுக்கு அவங்கள ரொம்ப கடுப்பேத்த பாக்குறான். அப்பதான் மென்டலா அவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டு தப்பான டிசிஷன்லாம் எடுப்பாங்களே. ஜெனரலும் பயங்கரமா கத்துறாரு, நீ தானா முட்டா பையன், உனக்கு என்ன தெரியும் உங்களோட டாக்டிக்ஸை பத்தி? கிளவா, நீ தான் முட்டாளு, என்ன முட்டாள் மாதிரி நீ எல்லாத்தையுமே எரிச்ச. என்ன அவன் சொல்றானா? அந்த ஜெனரல் ரொம்ப கடுப்பாய் கத்த ஆரம்பிச்சாரான். அந்த ஜெனரல் பயங்கரமா கடுப்பாயிராரு. அந்த ஹாங்கு அவனை நம்ம கொல்லணும், அந்த ஹாங்கு கொல்லுங்க. நம்ம ஹாங்கு ஜஸ்ட் மிஸ்ல அங்க தப்பிக்கிறான். அவங்களுக்கு ஏக்கான பேஸும் கிடைக்குது. அவ்வளவுதான், நம்ம ஏ பேஸ் அடைஞ்சாச்சு. இன்னமும் அந்த சி தான், அதை நம்மளால அடைய முடியும்ல. எவ்வளவு நேரம் அவங்க ஆகும்? பாஸ், ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த சி பேஸ் இருக்குல்ல, அங்கதான் அந்த நெக்ரோமேன்சரும் இருக்கான். ஆனா கவலைப்படாதீங்க, இந்த மாதிரி நாங்க வந்து சீக்கிரமா அவங்கள முடிச்சிடறோம். இப்போதைக்கு அந்த பேஸ் ஆடியதுல ரொம்ப அவங்க பிஸியா இருக்காங்க. அந்த முட்டா பசங்களுக்கு தெரியல நம்ம சாங்கு கையில இருக்கிறது ஒரு ஃபேக்கான பிளாக்னு. தெரியாம எல்லார்கிட்டயும் ஆர்டர் கொடுக்குறாங்க. அவன் வந்து பேஸ் ஆடைய ட்ரை பண்றான்ல, அவனால நகர முடியாது, சீக்கிரமா தாக்குங்க, அவனை கொல்ல முடியும் ஈஸியாவே. ஹாங்கோட பிளான் தான், கையில இருக்க பிளாகும் ஒரு ஃபேக்கான பிளாக் தான். வரும்போது அவனோட ஆர்மி இறக்குவான் பாருங்க. எல்லாருமே பயந்து போயிடுறாங்க. அங்க அவங்களும் ஏதோ ஒரு சர்க்கிளை சமன் பண்ண இந்த இடத்துல நிறையவே சி மாஸ்டர்ஸ் எல்லாம் வந்து அதுங்களும் பயங்கரமா தாக்குது. கொஞ்ச நேரத்துல அந்த தண்ணியும் போயிடுமா, அந்த மாஸ்டர்ஸ் எல்லாம் அப்படியே தத்தளிக்குது. அங்க அந்த பர்சனும் சொல்றான், சீக்கிரம் நம்ம வந்து எப்படியும் அந்த நெக்ரோமேன்சரை கொன்னுட்டோம்னு நினைக்கிறேன், அந்த பாடியை தேடுங்க. நான் அந்த நெக்ரோமேன்சர் உயிரோட இருக்கானா எப்படி இருக்கா அது எதுவும் நம்மளுக்கு தெரியல. அவன் உயிரோட இருந்தாலும் கண்டிப்பா அவன் தத்தளிப்பான், நம்ம வந்து கொண்டுடலாம் ஈஸியா. என்னப்பா என்னதான் தேறீங்களோ? மேலதான் நம்ம சாங்கு இருக்கான். சாங்குவை பார்த்து அவங்க ரொம்ப ஆச்சரியமா வராங்க. சாங்கு அங்க தப்பிச்சிட்டான். சாங்கு எப்படி தப்பிச்சிருப்பானா, அவன் கிட்ட இருக்கிற அந்த புது பிரேஸ்லெட் அது வழியா தான் ஷேடோ பிரேஸ்லெட்டால டெலிபோர்ட் ஆக முடியும். இது வழியா தான் டெலிபோர்ட் ஆயிட்டான். கூடவே அந்த வேவ்ரனும் மேலதான் இருந்திருக்கும். அவனோட ஸ்கெலிட்டன் ஆர்மி அவன் கிட்ட இல்ல, அது எல்லாமே எந்த போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதான் ஒரு வாய்ப்பு. ஸ்கெலிட்டன் ஆர்மி இல்லாம அவன் ஒண்ணுமே இல்ல. பாக்குங்க, அவனை மொத்தமா முடிக்க பாருங்க. முடிக்க பாக்குறாங்களா? நம்ம சாங்கு நிறையவே போன்ஸ் உருவாக்கி அங்க இருக்கிற சி மாஸ்டர்ஸ் அவன் கொல்ல ஆரம்பிக்கிறான். ஒன்னதும் இல்லாம அதுங்களை ரிவ்யூ பண்ண இதுங்க வேற லெவலான மாஸ்டர்ஸா மாது. இந்த சி மாஸ்டர் இது வந்து தண்ணியில தான் தாக்கும். ஆனா இப்போ அது எந்த போன மாஸ்டர்ல இதுங்களுக்கு தண்ணியும் தேவையில்ல, நிலத்திலேயே இதால தாக்க முடியுது. அதனால அவங்களுக்கு என்ன பண்ணும் தெரியல. அவங்களும் அவங்க மேல பாப்பாங்களா, ட்ரோன் பறக்கத்தை பாக்குறாங்க. அது ஜெனரலோட ட்ரோன் தான். டக்குன்னு பேக்கப் வேணும்னு சொல்றாங்க. ஆனா ஜெனரலே அங்க வர முடியாதுன்னு சொல்றாரு. அதனால பேக்கப்ப அனுப்ப முடியாது, ஏன்னா நீ ஒரு நல்ல வேலையை பண்ணிருக்க, நல்லாவே எங்க கூட வேலையை செஞ்ச, ஆனா இது எங்களுக்கான சாக்ரிஃபைஸ், போலப்படாத, உன்னை என்னால ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும். உன்னால நெக்ரோமேன்சரோட பலம் எல்லாமே எங்களுக்கு தெரிய வந்திருக்கு. ஆனா என்ன ஒண்ணு, நிறையவே கொஞ்சம் லாஸும் ஆயிருக்கு. இப்போதைக்கு நெக்ரோமேன்சரோட படம் முழுக்க சி பேஸ்ல இருக்குல்ல, நம்ம இப்போ ஏலியே இருக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு. நம்ம டைரக்டா பிக்கு போயிடலாம். ஏன்னா நெக்ரோமேன்சர் அவன் வந்து சீல தானே இருக்கான். சீல இருக்கும்போது அவனால அந்த டெட் பாடிஸை வெடிக்க வைக்க முடியாது. நம்ம பியை கேப்சர் பண்ணிட்டா வேலை முடிஞ்சது. பில நம்ம ஆளுங்களும் இருக்காங்க, அவங்க இருக்கும் போது கவலையும் நம்மளுக்கு வேணாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா அவங்களோட ஆளுங்களோட நிலைமை மோசமாவது. அவங்க வாகி டாக்கி வழியா கத்துறாங்க, ஜெனரல் இங்க வந்து ரொம்ப ஆபத்தான விஷயம் போயின்னு இருக்கு, அங்க எதிர்பார்க்கல, இங்க 2 கொடூரமான மாஸ்டர் எங்களை கொன்னு இருக்கு. 2 மாஸ்டர்னு சொல்றது வேற யாரும் இல்ல, நம்ம ஜீசுவையும் ஹானியும் தான். ஜீசு அவளோட பிளேட வச்சு பயங்கரமா தாக்குறா. நம்ம ஹாங்கு ஆளு இன்வென்சிபிளா மாதிரி எல்லாரையுமே வச்சு செய்யறான். இதே மாதிரி அங்க இருக்கிற எல்லாரையுமே தோக்கடிக்க அங்க இதனால அவரு ரொம்ப கடுப்பாயிராரு. டேபிளையே அவரு கவுத்துறாரு. என்ன இது பிளான் போட்டா எல்லாமே தலைகீழ போகுது. ஜெனரல் நம்ம வந்து இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்? இந்த சைடு அந்த பைரட்ஸோட கும்பலம் முடிஞ்சிருக்குமா, அந்த கிரிஃபனை ரைட் பண்ற அந்த பொண்ணெல்லாம் ரொம்ப சந்தோஷமா வரா. 2 பேரும் உண்மையிலேயே வேற லெவலு, யாருக்கும் எந்த விதமான அடியும் படல. நீங்க 2 பேரும் தனியாலவே இருக்கிற நிறைய பேரை கொன்னுட்டீங்க, நீங்க உண்மையிலேயே மாசுதான். அங்க இப்படி அவ பாராட்டுறால, இதனால அவனுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பீங்கன்னு நான்
எதிர்பார்க்கல, ஏன்னா எல்லாருமே உங்களை வீக் அப்படின்னு சொன்னாங்க. நெக்ரோமேன்சர் பின்னாடி இந்த உங்களோட பலத்தை ஏத்துறீங்க அப்படின்னு தான் எல்லாருக்கும் தெரிய வந்தது. யார் அப்படியெல்லாம் ரூமர் பரப்புறா? நான் ஒன்னும் அப்படியெல்லாம் பண்ணலையே. இல்ல எனக்கு தெரியல, அந்த மாதிரி தான் எல்லாருமே பேசிக்கினாங்க. இந்த சைடு அங்க ஜீசஸ் சொல்றான், நம்ம வந்து இதே மாதிரி பண்ணாலே போதும்ல, நம்மளால அசால்ட்டா அங்க ஜெயிக்க முடியும்ல. இல்ல ஒரே ஸ்ட்ராட்டஜி அவங்க மேல ஒர்க் ஆகாது, அதனால டிஃப்ரெண்டா நம்ம ஏதாச்சும் பண்ணணும். அதே மாதிரி அவங்க கிட்ட நிறையவே ஐட்டம்ஸும் இருக்கும், இது கிட்ட இருந்தும் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன சொல்ற விஷயம் எல்லாமே நம்ம ஹீரோக்கும் அங்க டிரான்ஸ்மிட் ஆகுது. ஜீசு கையில வாக்கி டாக்கி இருந்திருக்கும், இது வழியா நிறைய விஷயம் நம்ம சாங்குக்கு தெரியவுது. அங்க சாங்கு சொல்றான், அப்புறம் என்ன அவங்கள முடிச்சிடலாம். இந்த சைடு ஜெனரல் கூட இருக்கிற இன்னொருத்தங்க சொல்றான், அட பாஸ் நம்மள நோக்கி தான் அவங்க வந்து இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நெக்ரோமேன்சர் அவன் இங்கதான் வந்து இருக்கான். என்னது நம்மள நோக்கியா? ஏன் எதுக்கு அவங்க இங்க வரணும்? எனக்கு அவங்களோட ஸ்ட்ராட்டஜி ஒண்ணுமே புரியல. நம்மளோட ஸ்ட்ரென்த் அவங்கள கம்பேர் பண்ண ரொம்ப அதிகம். பாஸ் நெக்ரோமேன்சர் ஒண்டி இல்ல, இதுக்கு முன்னாடி 2 பேர் சண்டை போட்டாங்களே, அவங்களும் இங்கதான் வராங்க. எதுவும் புரியல எதுக்காக அவங்க வரணும். ஏன்னா அவங்க இப்படி பண்றதுனால அவங்களோட பேசியே இழக்கிற மாதிரி ஆகும். பேஸ் பிஎஸ்சி இதெல்லாம் எம்டியா இருக்கும். அசால்ட்டா எங்களால கொடியை தூக்கிட்டாலே அடைய முடியும். அவங்களுக்கு பஃப் வந்து போயிடும். இப்போ அவங்க வரனால அவங்களுக்கு என்ன பிரயோஜனம்? நான் எதிர்பார்த்த மாதிரி இந்த கொரியா சர்வர் அது வந்து வீக்கா இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து லக்கியா இருக்கனால தான் இவ்வளவு தூரமே வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் நம்மளோட ட்ரோன் அனுப்புங்க, அது வழியா என்ன விஷயம் நடக்குதுன்னு தெரியும். ட்ரோனை போகுது, ஆனா பெரிய பெரிய ஜெயிண்ட் ஸ்கெலிட்டன் அங்க இருக்கு, அது எல்லாமே அங்க காட் பண்ண இருக்கு. அட நான் நினைச்சே பார்க்கல இதையும் அவன் பண்ணி வச்சிருக்கானா. ஆனா நம்மளுக்கு கவலை இல்ல, ஏன்னா ஒன்ஸ் அந்த நெக்ரோமேன்சர் தூரமா போயிட்டானா கண்டிப்பா இதுங்க மாஞ்சு போயிடும். அதுங்களாலையும் கண்டிப்பா எதுவும் பண்ண முடியாது. அதே மாதிரி நம்ம கிட்ட ஏகப்பட்ட ஸ்க்ரால் இருக்கு, ஆளுங்களை அனுப்புங்களே. ஆனா அவங்க போகும்போது ஒரு உருவத்தை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. மிகப்பெரிய ரோபோட் அவங்க முன்னாடி வந்து நிக்குது. அட இது என்னது, இதெல்லாம் சீட்டிங் பா எப்பா அப்படின்னு அவங்க கத்துறாங்க. இங்கே இந்த எபிசோட முடியுது. ஹீரோ ஒரு சிஸ்டம் வழியா ஒரு ஷாப்புக்கு போயிருப்பான்ல, கோலம் மாதிரி ஒரு விஷயத்த வாங்கியிருப்பான். அதுதான் இது, ஆள் உருவாக்கி வச்சிருக்கான். சோ பார்க்கலாம் என்ன ஆக போகுதுன்னு. சோ மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க, ஏன்னா அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தைனரா.